கொழும்பில் நள்ளிரவில் நடந்த படுகொலை தீவிர விசாரணையில் போலீசார். கந்தாலையில் கைத்துப்பாக்கியுடன் இருவர் கைது. ரைஸ் கொத்து பிரியாணிக்கு இன்று நள்ளிரவு விலை குறைப்பு. சிறுவர் மத்தியில் அதிகரிக்கும் புற்றுநோய் குறித்து வெளியான தகவல். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாடு தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு 60,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும், மேலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளையும் கையாள்வது திணைக்களத்துக்கு கடினமாக இருப்பதால் இந்த பரிசீலனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மீதான சுமையை குறைக்கும் நடவடிக்கையில் சில முறைப்பாடுகளையும் போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். எந்தவொரு விசாரணையும் அல்லது சோதனையும் நடத்த மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் நாட்டின் திறமையான விசாரணை செயல்முறையை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை ராணுவத்தினரால் விசாரணைக்கு என அழைத்துச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 158 பேரில் 35வது ஆண்டு நினைவேந்தல் வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டு காணாமல் போனோருக்கான நீதி கோரிக்கை போராட்டமும் இடம்பெற்றது. 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முகாங்கில் தஞ்சமடைந்தவர்களில் 158 பேர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் காணாமலாக்கப்பட்டாலும் உயிருடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை இழந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் இடம்பெற்று வருகின்றார்கள். நேற்று வந்தாரமூலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சாரப்பிட மாணவர்கள் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியும் அமலநாயகி, கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சாரப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பெருமளவானோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுழைவாயில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி கவரஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை வைத்தியசாலையில் தரமான சேவையை உறுதிப்படுத்த கோரிய அமைதியான கவரஈர்ப்பு போராட்டம் நேற்று வைத்தியசாலைக்கு முன்னால் இடம்பெற்றது. பொதுமக்கள், சமூக நலன் விரும்பிகள் இணைந்து குறித்த கவரஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது வைத்தியசாலையின் தரத்துக்கேற்ப சத்திர சிகிச்சை கூடங்கள் தரம் உயர்த்தப்பட வேண்டும், சிற்றூழியர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், களங்களின் வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும், வைத்தியர்களுக்கான விடுதி வசதிகள் வேண்டும், நோயாளிகள் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட வேண்டும், மகப்பேற்றுக்காக கட்டப்பட்ட சத்திர சிகிச்சை கூடம் இயக்க வேண்டும், எலும்பு முறிவுக்கான தனியார் களம் வேண்டும், ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரி போதாது, பிண அறையில் வேலை செய்பவர்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஏஏ கட்டடம் திறக்கப்பட வேண்டும், பிரசவத்துக்காக வரும் தாய்மார்கள் தகாத வார்த்தைகளை பேசாதீர்கள் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் குறித்து கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசா அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் மனு ஒன்றையும் கையளிக்கப்பட்டதுடன் இதன் பிரதிநிதிகள், பிரதி அமைச்சர், மாவட்ட ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வைத்தியசாலையில் அண்மையில் தனிநபர் ஒருவரால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 900 சிறுவர் புற்றுநோயாளர்கள் பதிவாகுவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர், சமூக மருத்துவர் சுஜாட் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் இந்த புற்றுநோய்களில் பெரும்பாலானவற்றை குணப்படுத்த முடியும் என்றும் பெற்றோர்கள் அதிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிறுவர் ஒருவருக்கு அசாதாரண வீக்கம் அல்லது கட்டிகள், கண்ணில் கண்மணிகள், வெள்ளை தோற்றம் அல்லது வாந்தியுடன் காலை தலைவலி போன்ற அறிகுறிகளை காட்டினால் உடனடியாக அக்குழந்தையை மருத்துவரை அணுகுவது பெற்றோரின் பொறுப்பு என்று மருத்துவர் சுராஜ் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். இந்த நோயாளர்களுக்கு அரசாங்கம் இலவச சிகிச்சையை வழங்குவது என்றும் இது மகரகமையில் உள்ள அபேஷா மருத்துவமனையில் சிறுவர் புற்றுநோய் பிரிவில் கிடைக்கிறது என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இலங்கையில் பதிவாகும் சிறுவர் புற்றுநோய்களில் மிகவும் பொதுவான வகையில் நிணநீர் முனை புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் கண் புற்றுநோய் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக கைத்துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் தொழிலதிபரும் அவரது வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 119 அவசர போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கந்தளாய் போலீஸ் குழு குறித்த தொழிலதிபரின் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளது. விசாரணையில் கைத்துப்பாக்கி அவரது சாரதியின் வீட்டில் இருப்பது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தம்பலகாம பகுதியில் உள்ள சாரதியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு ரிவால்வர் மற்றும் 4 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் தொழிலதிபரின் கந்தளாய் வீட்டை சோதனை செய்த போது 66 பழைய தோட்டாக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. சந்தேக நபர்கள் துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் கந்தளாய் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிவான் இருவரையும் 48 மணத்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரும் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிர்ந்த நபர் கல்லணையைச் சேர்ந்த 26 வயதுடைய என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் துப்பாக்கிச் சூட்டு ரிவால்வர் வகை துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவழி சந்தேக நபர்களை கைது செய்ய கிராண்ட் பாஸ் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேஎல் பத்ரம் பத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு வைத்திருந்தால் நாமல் ராயபக்சாவின் மனசாட்சி அதை நன்கு அறிந்திருக்கும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அந்த பாதாள உலக நபர்களுடன் சேர அரசாங்கம் எங்களை அனுமதிக்கலாம் என்று நாமல் ராயபக்சாவின் கூற்று தொடர்பான கேள்வியின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை காவல்துறை சாதாரண வதந்திகளின் அடிப்படையில் செயற்படாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்துள்ளார். விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படுத்தப்படும் முன் அவர் அத்தகைய அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு தொடக்கம் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட உள்ளன. அதன்படி குறித்த உணவுகளுக்கு 25 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து வகையான சிற்றுண்டிகளின் விலைகளும் 10 ரூபாயினால் குறைக்கப்படும். இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் 5 பில்லியன் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்துள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் வருடாந்தம் 5 பில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. இந்த சவாலை நடைமுறைப்படுத்த முடியுமானால் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆண்டுதோறும் ஈட்டலாம். அதற்கேற்ப வகையில் சுற்றுலாத்துறையில் சம்பந்தப்பட்ட பணியாளர்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பயிற்றப்பட்ட 8 லட்சம் நானாவித பயனாளர்களின் சேவை அவசியம். சர்வதேச தரத்தை கொண்ட பயிற்சிகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களில் உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியர் பாலில் ராயபக்ச தெரிவித்துள்ளார். எல்ல பிரதான வீதியில் நேற்றிரவு நடந்த கோர பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவசர அறுவை சிகிச்சைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன. நோயாளர்கள் எதிர்ப்போடு அந்தந்த வார்டுகளில் சிகிச்சை பெறுகின்றார்கள். குறிப்பாக குழந்தைகளின் நிலைமை நன்றாக உள்ளது. அவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இல்லை. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 2 நோயாளர்களுக்கும் பெரிய ஆபத்து இல்லை. இந்த உயிர்களை காப்பாற்ற அனைவரும் கடினமாக உழைத்தார்கள். அதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடையலாம். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்ற உதவிய வைத்திய குழுவினரும் இராணுவம் மற்றும் எல்லா பிரதேசவாசிகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.